ஒரு வொர்க்க நம்ம தனியா உட்காந்து பண்றத விட, ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நம்ம பண்றப்போ, அந்த ரிசல்ட் வந்து தனியா பண்றத விட எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஜர்னியும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். லைக்வைஸ் நம்ம கேரக்டர்ஸ தனித்தனியா யூஸ் பண்றத விட, அத ஒரு ஸ்ட்ரிங் கலெக்ஷன் மாதிரி மெர்ஜ் பண்றப்போ, நமக்கு என்ன நியூ ஃபீச்சர்ஸ்லாம் அன்லாக் ஆகுது, என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்டின்ட்டு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு அரே ஆஃப் கேரக்டர்ஸ் மாதிரி. சி புரோகிராமிங்ல வந்து ஸ்ட்ரிங்குக்கு தனி டேட்டா டைப் கிடையாது. கேரக்டர் டேட்டா டைப் வச்சு தான் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நம்பர் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னா இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். அதே ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா, நம்ம இன்ட் அரே ஆஃப் அப்படின்னு குடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வச்சு சைஸ் மென்ஷன் பண்ணிப்போம்ல. அதே மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் அதே மாதிரி தான் கேரக்டர் டேட்டா டைப் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர்ல கேரக்டர் அரே மாதிரி. அதுதான் ஸ்ட்ரிங்ஸ். நம்ம ஒரு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் கிரியேட் பண்றோம்னா, இந்த மாதிரி கலெக்ஷனா ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கிரியேட் ஆயி ஒரு ஒரு வேல்யூவும் ஒரு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா கேரக்டர் டேட்டா டைப் அப்படிங்கிறப்போ, அதுல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் ஸ்ட்ரிங்ஸுக்கு. ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்றப்போ, இந்த மாதிரி ராண்ட் அப்படின்னு ஒரு நேம்க்கு வந்து கேரக்டர் அரே கிரியேட் பண்ணா, இந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து பாக்ஸஸ்ல ஆட் ஆயிரும். அண்ட் எண்ட்ல இன்னொரு பாக்ஸும் நமக்கு கிரியேட் ஆகும் மெமரியில. நல் கேரக்டர் டினோட் பண்றதுக்கு. \0 அப்படிங்கிறது டெர்மினேட்டர், நல் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல் கேரக்டர். இன்டிஜர் அரேக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணல. ஆனா கேரக்டர் அரேக்கு வந்து ஏன் இத யூஸ் பண்றோம் ஸ்ட்ரிங்ஸ்க்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கேரக்டர் அரேல ஒரே ஒரு வேர்ட டினோட் பண்றோம் அப்படின்னா, இந்த ரெகுலரா இன்டிஜர் அரேக்கு யூஸ் பண்ற கன்வென்ஷன் கரெக்ட்டா இருக்கும். ஆனா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் அரேல வந்து வேர்ட்ஸ் மட்டும் டினோட் பண்ண மாட்டோம். வேர்ட்ஸ், சென்டென்சஸ், நேம்ஸ் எல்லாமே இருக்கும். நான் ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணிட்டு ஜாவா அப்படின்னு ஒரே ஒரு நேம நான் வந்து ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, நார்மலா இன்டிஜர் அரே மாதிரி போட்டா ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு நல் சீக்வென்ஸ் கேரக்டர் தேவைப்படாது. சப்போஸ் நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நேம் வேற ஒரு சப்ஜெக்ட் நேம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு எழுதுறேன்னா, இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஆப்பரேட்டிங் ஸ்பேஸ் சிஸ்டம். இப்ப மிடில்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நம்ம கம்பைலர் வந்து ரீட் பண்றப்போ, இந்த ஸ்பேஸ பார்த்த உடனே ஓகே இந்த வேர்ட் அவ்வளோதான். இந்த கேரக்டர் அவ்வளோதான். ஆப்பரேட்டிங் அது மட்டும் எடுத்துக்க கூடாதுல்ல. இதையும் அது கன்சிடர் பண்ணணும். ஸ்பேஸ்க்கு அப்புறமும் நான் சில கேரக்டர்ஸ் ஸ்பேஸ்க்கு அப்புறமும் சில கேரக்டர்ஸ் இருக்கு. அதையும் நீ வந்து இன்க்ளூட் பண்ணணும் இந்த கேரக்டர் அரேல அப்டின்ட்டு நம்ம கம்பைலருக்கு டினோட் பண்ணணும்ல. ஸோ, அதனால காமனா ஒரு கேரக்டர் அரே ஒரு ஸ்ட்ரிங் நம்ம டினோட் பண்றோம் அப்டின்னா, \0 வந்து எண்டிங்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுற மாதிரி இருக்கும். நல் டெர்மினேட்டர் வந்து எண்ட்ல யூஸ் பண்றதோட மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, ஒரு சிங்கிள் நேம் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்டின்னா, இன்டிஜர் அரே அண்ட் கேரக்டர் அரே 2மே சிமிலர் தான். ஆனா, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ், ஒரு போயமோ, இல்ல ஒரு சாங் லிரிக்ஸோ அதையும் நம்ம வந்து மொத்தமா ஆட் பண்ண போறோம்னா, இந்த இன் பிட்வீன் ஸ்பேஸஸ பார்த்த உடனே கம்பைலர் வந்து ஸ்டாப் பண்ணிறக்கூடாது. அவ்வளோதான் நம்ம நம்ம பார்த்தது முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம இன்டிஜர் அரே யூஸ் பண்றப்போ நம்ம கேரக்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்து சேர்ந்து தானே இருக்கும். 1, 2, 3 அந்த மாரி நம்பர்ஸ் வந்து சேர்ந்து தான் இருக்கும். நம்பர்ஸ் நம்ம எழுதுறப்போ எப்படியும் ஸ்பேஸ் விட மாட்டோம் நம்ம கம்ப்யூட்டர்ல எழுதுறப்போ. ஆனா வேர்ட்ஸ் எழுதுறப்போ ஒரு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றப்போ ஸ்பேஸ் கண்டிப்பா விடுவோம். இல்லன்னா வந்து பார்க்கறதுக்கு அன்ரீடபிளா இருக்கும்ல. இங்க இடையில ஸ்பேஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம நீ ரீட் பண்ணிட்டே இருக்கணும். கமா வரும் இருந்தாலும் நீ ரீட் பண்ணிட்டே இருக்கணும். எண்ட் முடியிறது வரைக்கும். அத நம்ம மீன் பண்றோம். ஸோ எண்ட டினோட் பண்றதுக்கு ஒரு \0. ஸோ இத பார்க்கறது வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கிற எல்லாமே என்னோட சென்டென்ஸ் தான். ஒரே ஸ்ட்ரிங்ல நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நீ ஆட் பண்ணணும் அப்டின்ட்டு கம்பைலருக்கு நம்ம டினோட் பண்றதுக்காக தான் இந்த நல் டெர்மினேட்டர். ஒரு ஸ்ட்ரிங்க எப்படி டிக்ளேர் பண்றதுன்னா, கேரக்டர் டேட்டா டைப் வச்சு தான். டேட்டா டைப் கேரக்டர் ஸ்பேஸ் நம்ம ஸ்ட்ரிங் அந்த வேரியபிள் நேம் அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது. கேரக்டர் டேட்டா டைப்க்கு வந்து எவ்வளோ சைஸ் தேவைப்படும் ஞாபகம் இருக்குதா? 1 பைட் இருக்கும். இன்டிஜர்ஸ்க்கு 4 பைட் ஆனா கேரக்டருக்கு வந்து 1 பைட் தான். ஸோ இன்டிஜர் அரேல வந்து சைஸ் கால்குலேட் பண்றப்போ, சைஸ் ஆஃப் த டேட்டா டைப் இன்டூ சைஸ் ஆஃப் த வேரியபிள் அப்படி குடுத்துருப்போம்ல. கேரக்டர் டேட்டா டைப்க்கு அதே மாதிரி தான். 1 இன்டூ நம்ம இங்க என்ன சைஸ் குடுத்துருக்கோமோ அது. 5ன்னு குடுத்தா, ஸோ இது வந்து மெமரியில வந்து 5 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்றதுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, கேர் நேம் ஆஃப் 10 ஈக்குவல் டூ ஹெல்லோ இல்லன்னா எனி சென்டென்ஸ் எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இதோட சைஸ் வந்து 10 அப்படின்னு ப்ரீ டிஃபைன்டா நான் குடுத்துட்டேன். செகண்ட் செகண்ட் டைப் என்னன்னா, கேர் நேம் ஆஃப் ஈக்குவல் டூ ஹெல்லோ இதுவும் ஈக்குவல் தான். ஆனா நான் சைஸ் என்னன்ட்டு ப்ரீ டிஃபைன்டா மென்ஷன் பண்ணல. ஸோ, இங்க நம்ம என்ன எழுதிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த நேமோட சைஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி
இதோட சைஸ் 10 அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணியாச்சு. ஸோ, இதுல வந்து 10 கேரக்டர்ஸ்க்கு மேல ஆட் பண்றப்போ எரர் காட்டும். அண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டிஜர் அரே நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், அதே மாதிரி இன்டிஜர் அரே எப்படி டிக்ளேர் பண்ணியிருப்போம், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள 1, 2 ஒரு செட் பிராக்கெட்ஸ்குள்ள 1, 2, 3, 4, 5 கமா வச்சு செப்பரேட் பண்ணி நம்ம எழுதியிருப்போம். அதே தான் கேரக்டர் டேட்டா டைப்க்கும் நம்ம பண்ணுவோம். ஆனா, இது கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால சிங்கிள் கோட்ஸ் இருக்கும். இங்க நம்ம மேனுவலா எழுதுறப்போ, இந்த நல் சீக்வென்ஸையும் நம்ம மேனுவலா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா, இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள எழுதுறப்போ, எண்டிங் வரப்போ கம்பைலரே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல் சீக்வென்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கும். ஸோ, இது மெமரியில நமக்கு எப்படி இருக்கும்னா, HELLO அதுக்கப்புறம் ஒரு நல் கேரக்டர். ஸோ, இதோட சைஸ் என்னவா இருக்கும்னா, 1, 2, 3, 4, 5, 6 ஸோ, மெமரியில இதுக்கு வந்து 6 பைட்ஸ் வந்து ஆக்குபை ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த இந்த ஹலோவுக்கு வந்து சைஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 10 அப்படின்னு தான் காட்டும். ஏன்னா, கேரக்டர் டேட்டா டைப்க்கு 1 பைட் இன்டூ இந்த கேரக்டர் அரேய நான் 10 சைஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதனால 1 இன்டூ 10 10 தான் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த செகண்ட் இதோட சைஸ் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, கேரக்டர் டேட்டா டைப்க்கு 1 பைட் இன்டூ இதோட சைஸ் என்ன? நம்ம வந்து ஃபிக்ஸடா இங்க மென்ஷன் பண்ணல. அப்போ இங்க வந்து செக் பண்ணி பார்க்கும். HELL 1, 2, 3, 4, 5 அதுக்கப்புறம் நல் கேரக்டர் 1 6 5 + 1 6 ஸோ 1 இன்டூ 6 6 பைட்ஸ் இருக்கும் மெமரியில. இதுக்கு வந்து ஃபிக்ஸடா 6 பைட்ஸ் குடுத்துட்டேன். அதே மாதிரி 6 கேரக்டர்ஸும் வந்து நான் வந்து மேனுவலாவே எழுதிட்டேன். காமனான ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் கால்குலேட் பண்றதுக்கு strlen யூஸ் பண்ணிக்கலாம். strcpyன்னு செகண்ட் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவ இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு காப்பி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்ட்ரிங்க கன்கேட்டினேட் பண்ணணும்னா strcat ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்ணி 2 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு strcmp ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலேயே வந்து ஸ்ட்ரிங்க காப்பி பண்றப்போ, ஒரு ஸ்பெசிஃபிக்கா இத்தன கேரக்டர்ஸ் மட்டும் காப்பி பண்ணா போதும். n கேரக்டர்ஸ் மட்டும் காப்பி பண்ணா போதும். அப்டின்னா strncpy யூஸ் பண்ணிக்கலாம். தென் 2 ஸ்ட்ரிங்க மெர்ஜ் ஒரு ஸ்பெசிஃபிக்கா இத்தன செட் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் மெர்ஜ் பண்ணா போதும் அப்டின்னா strncat ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கம்பேர் பண்றப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 5 கேரக்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணா போதும். அப்டின்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கம்பேர் பண்றதுக்கு இந்த மாரி strn கம்பேர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் லைக் ஜாவா அப்டின்னா, ஜாவால வந்து எங்க இருக்குன்னு சர்ச் பண்றதுக்கு, அதுக்கும் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் என்ன? லாஸ்ட் அக்கரன்ஸ் என்ன? இல்லன்னா நம்ம ஒரு சாங் லிரிக்ஸ் எழுதியிருக்கோம்னா, அதுல ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்ட் எங்க இருக்கு அப்டின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த str ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணொண்ணுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நம்ம. ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு str1 அப்டின்னு ஒரு கேரக்டர் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஒரு கேரக்டர் அரே இல்லன்னா ஸ்ட்ரிங் அப்டி கூட சொல்லிக்கலாம். ஆனா இதோட சைஸ் வந்து ஃபிக்ஸடா நான் 15 குடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து 2 ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கன்கேட்டினேட் பண்ண போறோம். ஸோ கேரக்டர் கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகலாம்ல. ஸோ ஒரு அப்பர் கேப் போட்டு நான் 50 அப்படின்னு குடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் str1ல ஹெல்லோன்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. str2ல வேர்ல்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 str3 அப்படின்னு இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங். ஆனா அதுக்கு வேல்யூ இப்போதைக்கு இனிஷியலைஸ் பண்ணல. நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறது. லென்த் ஆஃப் str1 என்னன்னா strlen ஆஃப் str1. ஸோ str1 என்ன என்ன வேல்யூ இருக்கு? ஹெல்லோன்னு இருக்கு. இதோட லென்த் வந்து கால்குலேட் ஆகும். இதுல எத்தன கேரக்டர்ஸ் இருக்குன்னு கம்பைலர் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். HELLO 1, 2, 3, 4, 5 ஸோ இந்த அவுட்புட் வந்து 5 தான் இருக்கும். இந்த \0 இந்த நல் கேரக்டர் வந்து ஆட் ஆகாது. லென்த் கால்குலேட் பண்றப்ப ஆட் ஆகாது. ஆனா சைஸ் கால்குலேட் பண்றப்ப தான் ஆட் ஆகும். ஓகேவா? நான் இப்போ சைஸ் ஆஃப் அப்டின்ட்டு இந்த str1 குடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? நார்மலா வந்து 6 பிரிண்ட் ஆகும். ஏன்னா, இங்க ஹலோ 5 கேரக்டர்ஸ் இருக்கு. பிளஸ் 1 நல் கேரக்டர். ஆனா, இங்க நான் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸடா 50 சைஸ் வேணும்னு சொன்னதுனால, சைஸ் ஆஃப் குடுத்தா இங்க வந்து 50 தான் வரும். ஓகேவா? ஆனா, ஸ்ட்ரிங் லென்த் கால்குலேட் பண்றப்போ, எத்தன கேரக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ, அதோட கவுண்ட் தான் வரும். ஸோ, ஹெலோங்கிறதுல 5 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ, 5 இருக்கும். இப்ப நான் சப்போஸ் மிஷன் இம்பாசிபிள் அப்டின்ட்டு அந்த str1ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, இதோட லென்த் என்னவா இருக்கும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இதோட சைஸ் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள்ன்னு குடுத்தா 19 வரும். ஏன்னா, இங்க 18 விசிபிள் கேரக்டர்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் தி ஸ்பேஸ். அதுக்கப்புறம் +1 ஃபார் நல் கேரக்டர்.
செகண்ட் ஃபங்ஷன் ஸ்ட்ரிங்க வந்து காப்பி பண்றது. ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவ இன்னொரு வேரியபிளுக்கு வந்து காப்பி பண்றதுக்கு இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து 2 வேரியபிள் நம்ம சின்டாக்ஸ் படி strcpy ஆஃப் 2 ஸ்ட்ரிங் நேம் யூஸ் பண்ணணும். 2 வேரியபிள் நேம். இதுல வந்து இங்க இருக்கிற வேல்யூ தான் இங்க பாஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட் படி str1ல என்ன வேல்யூ இருக்கோ, அதுதான் str3க்கு வந்து பாஸ் ஆகும். இது உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருந்ததுன்னா, நார்மலா நம்ம வந்து இங்க கோடிங் பண்றப்போ என்ன பண்ணுவோம், x ஈக்குவல் டூ 5 அப்படின்னு நம்ம எழுதுனோம்னா, இந்த 5 வேல்யூ xக்கு போய் சேரும். y ஈக்குவல் டூ x பிளஸ் z அப்படின்னு குடுத்தா, இந்த 2யும் ஆட் பண்ண வேல்யூ yக்கு போய் ஸ்டோர் ஆகும். நார்மலா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள்க்கு போய் பாஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வேரியபிள் நேம் குடுத்துருக்கோமோ, அதுல இருக்க வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வேரியபிள் நேம் இருக்கோ, அதுல அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் strcpy str3 யோட வேல்யூ என்னன்னா, str1க்கு என்ன வேல்யூ இருந்துச்சு? ஹலோ. ஸோ இங்க ஹலோ தான் இருக்கும். ஸோ லென்த் வந்து 5 அண்ட் காப்பி பண்ணதுக்கப்புறம் ஆன்ஸர் வந்து ஹலோ. 3 ஃபங்ஷன் strcat 2 ஸ்ட்ரிங்க கன்கேட்டினேட் பண்றதுக்கு. இதோட சின்டாக்ஸ் strcat ஆஃப் str1, str2. ஸோ str1ல ஹலோ இருந்துச்சு. str2ல வந்து வேர்ல்ட் இருந்துச்சு. 2ம் மெர்ஜ் ஆயி வரும். அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்ட். இங்க வந்து ஸ்பேஸ் இருக்காது. ஸ்பேஸ் வேணும்னா நம்ம மேனுவலா அங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். 4த் ஃபங்ஷன் ஸ்ட்ரிங் கம்பேர். 2 ஸ்ட்ரிங்ஸ வந்து கம்பேர் பண்றதுக்கு. strcmp ஆஃப் str1, str2 2 ஸ்ட்ரிங் இங்க வந்து ஹலோ அப்படின்னு இருக்கும். செகண்ட் str2ல WR எழுதியிருக்கும். 2 ஸ்ட்ரிங்கையும் ஒரு கேரக்டர் பை கேரக்டரா கம்பேர் பண்ணிட்டே வரும். ஹெச்ஏடபிள்யூவும் கம்பேர் பண்ணும். ஈயும் ஓவும் கம்பேர் பண்ணும். அந்த மாதிரி லைன் பை லைனா கம்பேர் பண்ணிட்டே வரும். 2மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஆன்ஸர் 1 அப்படின்னு வரும். அப்போ ட்ரூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். 2ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, எனி நான் ஜீரோ வேல்யூ இருக்கும். -1 இருக்கலாம், இல்ல -10 இருக்கலாம். சம் ரேண்டம் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க வந்து யூசுவலா நம்ம ஸ்ட்ரிங் கம்பேர் யூஸ் பண்றப்போ, இஃப் ஃபங்ஷன் வச்சு தான் ஆன்ஸர் எடுப்போம். இஃப் ஸ்ட்ரிங் கம்பேர் ஆஃப் 2ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, பிரின்ட் போத் ஆர் சேம் எல்ஸ் பிரின்ட் அன்ஈக்குவல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம டைரக்ட்டா நம்ம அதோட அவுட்புட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க -1 ஸ்டோர் ஆயிருக்கு. 2மே ஈக்குவல் இல்லங்கிறதுனால -1. ஸோ -1 1ன்னா அத ட்ரூன்னு கன்சிடர் பண்ணும். 1 தவிர வேற எல்லாமே ஃபால்ஸ் வேல்யூவா தான் கம்பைலர் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபங்ஷன் strncpy. ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூவ இன்னொரு வேரியபிள்க்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஆனா n கேரக்டர்ஸ் மட்டும். எனக்கு எத்தன கேரக்டர்ஸ் மட்டும் காப்பி ஆகணும்னு கேட்டா போதும். ஸோ str3ல str2ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து வேணும். ஆனா ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஸோ str2ல நமக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு? வேர்ல்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா, இப்போ str3க்கு வந்து என்ன வேல்யூ பாஸ் ஆயிருக்கும்னா, WOR அது மட்டும் தான். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேட் பண்றது. ஆனா n கேரக்டர்ஸ் மட்டும். strncat ஆஃப் str1, str2, 3. ஸோ str2ல இருக்கக்கூடிய வேல்யூவும், str1ல இருக்க வேல்யூவும் மெர்ஜ் ஆயிருக்கணும். ஆனா str2ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் மெர்ஜ் ஆனா போதும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, str1 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். str1ல ஹலோ இருந்துச்சு. தென் str2ல என்ன இருந்துச்சு? வேர்ல்ட் இருந்துச்சு. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் 3 மட்டும் போதும் நமக்கு. ஸோ WOR கரெக்ட்டா? ஹலோ WOR. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் n கேரக்டர்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணா போதும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் கம்பேர் பண்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஹலோ str1ல ஹலோ இருக்கு. str2ல வந்து வேர்ல்டுன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் கம்பேர் பண்றதுன்னா HEL, WOR 2ம். ஆல்ரெடி எப்படியும் அன்ஈக்குவல் தான். ஸோ முதல்ல பாஸ் பண்ண மாதிரி -1 தான் ஆன்ஸரா வரும். தென் strchr. strchrங்கிறப்போ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் எங்க இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ண போறோம். strchr ஆஃப் str2, ஓனா str2ல வந்து வேர்ல்டுங்கிற வேல்யூ இருந்துச்சு. இதுல ஓங்கிற கேரக்டர் எங்க இருக்கு? அதோட இண்டெக்ஸ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓங்கிற கேரக்டர் எங்க இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த strchrஓட அவுட்புட் என்னவா இருக்கும்னா, ஒரு பாயிண்டர் வேரியபிளா தான் இருக்கும். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்டின்னா, ஸ்ட்ரிங்ல வந்து இந்த ஓங்கிற கேரக்டர் எங்க இருக்குதோ, அந்த அட்ரஸ வந்து நம்ம அந்த பாயிண்டர் அட்ரஸ ரிட்ரீவ் பண்ணி குடுக்கும். இப்போ நான் வந்து அப்போ அந்த அட்ரஸ நம்ம ஆன்ஸரா வாங்கணும்னா, நம்ம ஒரு பாயிண்டர் மூலமா தானே வாங்க முடியும். ஸோ நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கேரக்டர்ஸ்க்கு உண்டான ஒரு பாயிண்டர்ங்கிறனால கேரக்டர் பாயிண்டர் கேர் ஸ்டார் ptrன்னு குடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து
இந்த மெமரியில வந்து WORLD இந்த ஓ வந்து எந்த மெமரியில இருக்குதோ, அந்த அட்ரஸ் தான் இந்த பிடிஆர்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா, நமக்கு அவுட்புட் வந்து அந்த அட்ரஸ் நமக்கு வேணாம்ல. அந்த அட்ரஸ நம்ம பார்க்க வேணாம். அத தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. இந்த ஓ கேரக்டர் வந்து எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு, அது நமக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ, அத பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு மினி லாஜிக் இருக்கு. அது என்னன்னா, இஃப் பிடிஆர்ன்னு குடுத்துருக்கோம். இஃப் பிடிஆர்ன்னு ஏன் குடுக்குறோம்னா, இப்ப பிடிஆர்ல வந்து இதோட அட்ரஸ் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ, எந்த அட்ரஸுமே இதுல ஸ்டோர் ஆகல அப்டின்னா, அந்த ஓங்கிற கேரக்டர் நம்ம வேர்டுல இல்ல அப்டின்னு அர்த்தம். அப்போ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எல்ஸ்ன்னு போட்டுட்டு, இல்ல கேரக்டர் இஸ் மிஸ்ஸிங் அப்டின்னு குடுத்துக்கலாம். இருந்துச்சு அப்டின்னா, இங்க வந்து ஒரு அட்ரஸ் வந்து அசைன் ஆயிருக்குது அப்டின்னா, என்ன அர்த்தம்? இந்த கேரக்டர் வந்து இந்த வேர்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். அப்டின்னா நம்ம பிரிண்ட் பண்ணணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓ இன் த str2 இஸ் அட் பொசிஷன். என்ன பொசிஷன் குடுத்துருக்கோம்னா, பிடிஆர் மைனஸ் str2 இது வந்து டைரக்ட்டா நம்ம வந்து பிடிஆர்ன்னு குடுத்தா, இந்த str2வே ஒரு பாயிண்டர் மாதிரி தான். பட் அதுவே வந்து இத நான் ஒரு பாயிண்டர் மாதிரி ஆக்சஸ் பண்ணணும்னா, எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்டிஆர்ன்னு நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ணோம். எஸ்டிஆர்2 அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா, இது பிரிண்ட் பண்றப்போ இது என்ன டினோட் பண்ணும் அப்படின்னா, இந்த கேரக்டர் அரே இந்த ஸ்ட்ரிங் வந்து மெமரியில எந்த அட்ரஸ்ல இருக்கோ அத பாயிண்ட் பண்ணிட்டுருக்கும். ஸோ எஸ்டிஆர்2 வந்து இத பாயிண்ட் பண்ணிட்டுருக்கும். ஏன்னா டபிள்யூல தானே இந்த கேரக்டர் அரே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்ட்ரிங். ஸோ எஸ்டிஆர்2 வந்து இத தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கும். நம்ம எஸ்டிஆர்2 அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இல்லாம டைரக்ட்டா வெறும் எஸ்டிஆர்2ன்னு பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு இந்த வேர்ல்டு வந்து எந்த அட்ரஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, லொகேஷன்ல தான் அந்த லொகேஷன் அந்த மெமரி அட்ரஸ் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே 1001. சரி நம்ம இந்த ஃபங்ஷன்ல ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ கேரக்டர் வேணும்னு தேடி இருந்தோம். ஸோ இந்த வேர்ல்டுங்கிற வேர்டுல வந்து ஓ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டாஸ்க்கா இருந்தது. ஸோ அது இருந்துச்சுன்னா, பிடிஆர்ன்னு ஒரு கேரக்டர் பாயிண்டர்ல அதோட அட்ரஸ போய் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்டின்ட்டு இந்த ஒரு கோட் எழுதியிருந்தோம். ஏன்னா இந்த ஃபங்ஷன் strchar வந்து ஒரு அட்ரஸ தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஓ இருக்குதுன்னா, ஓ வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணாது. நான் ஓ கண்டுபிடிச்சுட்டேன். ஓ வந்து இந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த அந்த அட்ரஸ தான் நம்ம வாங்கி ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல குடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஆர் வந்து இத தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கும் பிடிஆர். ஸோ பிடிஆர்ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஓ வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருந்தது? 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருந்தது. ஸோ 1 பிரிண்ட் பண்ணி குடுக்காது. பிடிஆர் இந்த ஓ வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு? 1002 அந்த அட்ரஸ தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஆனா நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஓ இன் str2 இஸ் அட் பொசிஷன் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ, பொசிஷன் நம்ம மென்ஷன் பண்றப்போ அட்ரஸ குடுத்தா நமக்கு வந்து புரியாது. இந்த ஓ வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அது வேணும் அப்படின்னா, அத பிரிண்ட் பண்றதுக்கு தான் இந்த பிடிஆர் மைனஸ் str2 அப்படின்னு குடுத்துருப்போம். ஏன்னா பிடிஆர்ங்கிறப்போ ஓ வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கோ அது வந்து பிடிஆர்ல இருக்கும். ஸோ இங்க ஓங்கிற அட்ரஸ் வந்து 1002ல இருக்கு. மைனஸ் எஸ்டிஆர்2 வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கு. இந்த எஸ்டிஆர்2ங்கிற பாயிண்டர் வந்து எத டினோட் பண்ணும்னா, இந்த வேர்ல்டுங்கிற இந்த கேரக்டர் அரே வந்து மெமரியில எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்க 1001 மைனஸ் 1001 போட்டா 1 அதுதான் இந்த இண்டெக்ஸ். ஸோ இது எந்த மெமரியில இருக்கு, மைனஸ் ஸ்டார்ட்டிங் எந்த மெமரி. அத சப்ட்ராக்ட் பண்றப்போ டிஃபால்ட்டா இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஏன்னா, கேரக்டர் வந்து 1 பைட் தான் மெமரி ஸ்டோர் பண்ணும். ஸோ, இங்க பாக்ஸ் பை பாக்ஸா வரப்போ, நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்லாம் இருக்கும். ஏன்னா, கேரக்டர் அரேனாலே அது ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாரி சேர்ந்து தான் இருக்கும் மெமரியில அரே அப்டின்னாலே. ஸோ, அத வச்சுட்டு நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணி 2 அட்ரஸையும் சப்ட்ராக்ட் பண்ணி இண்டெக்ஸ வந்து நம்ம இன்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம். strchர்ன்னு ஒரு ஃபங்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபங்ஷன் strRChr. strChrனா ஒரு கேரக்டரோட லாஸ்ட் அக்கரன்ஸ் என்ன அப்டின்ட்டு. WORLD இங்க வந்து லாஸ்ட் அக்கரன்ஸ் எங்கன்னு சர்ச் பண்ணும். str2ல ஓ வந்து கடைசியா எங்க இருக்குதுன்னு பார்க்கும். இது வந்து ஒரே ஒரு ஓ தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சேம் லாஜிக் தான் இருக்கும். 2 ஓ இருந்துச்சு. வேற ஒரு வேர்டா இருக்குது அப்டின்னா, அங்க வந்து லாஸ்ட் எங்க ஓ இருக்கோ அங்க போய் பாயிண்ட் பண்ணி நிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். இங்க வந்து அந்த ஓ வந்து அது எங்க கண்டுபிடிச்சதோ கடைசியா, இங்க கடைசியா இதுதான் இருக்கு. எண்ட் வர பார்த்துருக்கோம். வேற ஓ இருந்திருக்காது. ஸோ இந்த அட்ரஸ்ல வந்து பாயிண்ட் பண்ணி நிக்கும் இந்த இந்த ஃபங்ஷன். ஸோ இது அட்ரஸ தானே பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அத வந்து நான் ஒரு கேரக்டர் அரே பாயிண்டர்ல அந்த வேல்யூவ நான் வாங்கிக்கிறேன் இந்த அட்ரஸ. ஸோ பிடிஆர் இப்போ இந்த ஓ எங்க இருக்கோ அந்த அட்ரஸ்ல பாயிண்ட் பண்ணி நிக்கும்.
இஃப் பிடிஆர் ஸோ இங்க அட்ரஸ் அசைன் ஆயிருக்குது அப்டின்னா, இது இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கேரக்டர நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கோ அத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா, கேரக்டர் மிஸ்ஸிங் அப்டின்னு நம்ம குடுத்துக்கலாம். ஸோ அதோட கேரக்டர் எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த பிடிஆர் எந்த அட்ரஸ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோ, அது மைனஸ் இந்த எஸ்டிஆர்2 கேரக்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது அதோட அட்ரஸ். அதோட அட்ரஸ் நமக்கு வேணும்னா எஸ்டிஆர்2ன்னு போட்டுக்கலாம். இந்த கேரக்டர் அரேயோட நேம் சும்மா டைரக்ட்டா ஸ்க்வேர் பிராக்கெட் இல்லாம எழுதுனாலே இதோட அட்ரஸ தான் ரிட்ரீவ் பண்ணி குடுக்கும். ஸோ 2யும் சப்ட்ராக்ட் பண்றப்போ 1 தான் வரும் இந்த டைம். ஏன்னா இது வந்து இண்டெக்ஸ் 101 ஓகே 1002 -1001. தென் லாஸ்ட் ஃபங்ஷன் str. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரிங்க வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இந்த கோட் என்னன்னா str ஆஃப் str1, வேர்ல்ட். நம்ம ஆல்ரெடி str1ல வந்து str1யும் 2வையும் கன்கேட்டினேட் பண்ணியிருந்தோம். ஸோ str1ல இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஹெல்லோ வேர்ல்ட் அப்படின்னு கன்கேட்டினேட்டடா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல சப்ஸ்ட்ரிங் வேர்ல்ட் எங்க இருக்கு? அதோட ஸ்டார்ட்டிங் இண்டெக்ஸ் என்ன? இத தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். str. ஸோ இங்க இந்த பிடிஆர் வந்து எந்த அட்ரஸ் வச்சிருக்கோம்னா, இந்த இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, அதோட அட்ரஸ் வந்து இது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இண்டெக்ஸ கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இந்த அட்ரஸ் மைனஸ் str1 இந்த இது எங்க ஸ்டார்ட் ஆகுது, இந்த அட்ரஸ். இந்த 2 அட்ரஸையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இண்டெக்ஸ் கிடைக்கும். பிடிஆர் வந்து இருக்கிற இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அட்ரஸ் வந்து 1006 மைனஸ் இந்த str1 வந்து இங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இது இந்த ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல ஹெல்லோ ஹெச்சோட இடத்துல அதோட அட்ரஸ் 1001 ஈக்குவல் டூ 5. ஸோ பொசிஷன் 5 இண்டெக்ஸும் நமக்கு 5 தான். அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் அ ஸ்ட்ரிங் இன் சி? ஒரு ஸ்ட்ரிங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னா, கேர் str ஆஃப் ஈக்குவல் டூ hi. இந்த டிக்ளரேஷன் தப்பு. ஏன்னா மேனுவலா நம்ம எப்படி சிங்கிள் கேரக்டரா டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, அந்த நல் சீக்வென்ஸ் இருக்குல்ல \0 அதையும் எண்டுல டிக்ளேர் பண்ணணும். இத நம்ம மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் கேர் str ஈக்குவல் டூ ஹாய் இது கரெக்ட் தான். சைஸ் வந்து ஃபிக்ஸடா அவங்க குடுக்கல. இங்க என்ன சைஸோ அதுக்கேத்த மாதிரி கம்பைலர் வந்து கால்குலேட் பண்ணிக்கும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் str ஆஃப் 3 ஈக்குவல் டூ ஹாய். ஸோ இதோட கேரக்டர் ஃபிக்ஸடா 3 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. லாஜிக் படி பார்த்தாலும் ஹாய்ல 2 கேரக்டர்ஸ் இருக்கு. பிளஸ் நல் கேரக்டர் 1, 0, 3. ஸோ சைஸ் வந்து எக்ஸீட் ஆகல. கரெக்ட்டா தான் இருக்கு. போத் பி அண்ட் சி 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வாட் டஸ் \0 ரெப்ரசன்ட் இன் அ ஸ்ட்ரிங்? \0 வந்து நல் டெர்மினேட்டர், நல் கேரக்டர் எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்க டினோட் பண்றதுக்கு. ஸ்டார்ட்டிங் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்ல, ஒயிட் ஸ்பேஸும் இல்ல, எஸ்கேப் கேரக்டரும் இல்ல. நல் டெர்மினேட்டர் டு டினோட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். விச் ஃபங்ஷன் கம்பேர்ஸ் டூ ஸ்ட்ரிங்? ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்ஷன் தான் strcmp. இந்த வீடியோல கேரக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். கேரக்டர்ஸ வந்து கலெக்ஷனா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கிரியேட் பண்ணி, அதுல வந்து என்ன ஃபங்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. 2 ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்றது, மெர்ஜ் பண்றது, அதுல இருந்து பர்ட்டிகுலர் கேரக்டர் எங்கன்ட்டு ரிட்ரீவ் பண்றது, அத பத்திலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.